Hi and welcome to Shubha's World. In the video நம்ம பேபிஸ்ல இருக்கக்கூடிய டார்டிகாலிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் பத்தி பார்க்க போறோம். வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள். நம்ம எல்லாருக்கும் கழுத்தில் SCM அப்படின்னு ஒரு மசில் இருக்குது. ஒரு ரோப் மாதிரி, ஒரு கயிறு மாதிரி ஒரு மசில்ன்றாங்க பேசிக்காக. அது ஸ்டர்னோக்ளைடோமாஸ்டாய்ட் அப்படின்ற அந்த ஒரு மசில். அது ஒருவேளை சில சமயம் ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா டைட்டாக இருக்கலாம். அதனால உங்கள் குழந்தையோட கழுத்து ஒரு சைடு டைட்டாக இழுக்கிறதால தலை டில்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி சாஞ்ச மாதிரி இருப்பாங்க. அதுதான் டார்டிகாலிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ பேசிக்காக ஹெட் ஒரு சைடு டில்டடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களால ரெண்டு பக்கமும் யூனிஃபார்மாக சைட் டு சைட் திரும்ப முடியாது. ஒரு சைடு ஈஸியாக திரும்புவாங்க, ஆனால் இன்னொரு சைடு திரும்புகிற போது அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், இல்லை அவங்களால திரும்ப முடியாது, இல்லை பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதுதான் டார்டிகாலிஸ். டார்டிகாலிஸ் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள்ல கான்ஜெனிட்டலாக இருக்கலாம், இல்லைன்னா அக்வயர்டாக இருக்கலாம். கான்ஜெனிட்டல் அப்படிங்கிறது பிறக்கும் போதே அந்த கண்டிஷன் இருக்கிறது தான் கான்ஜெனிட்டல். அண்ட் அக்வயர்டுங்கிறது குழந்தை பிறந்த அப்புறமா வேற காரணங்களால அந்த டார்டிகாலிஸ் வரும்போது அது அக்வயர்ட் டார்டிகாலிஸ்னு சொல்றாங்க. கான்ஜெனிட்டல் டார்டிகாலிஸ் பிறக்கும் போதே குழந்தைக்கு இருக்கக்கூடியது. இதுதான் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் டார்டிகாலிஸ். அண்ட் இது பெயின்லெஸ்ஸா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிறாங்க. எதனால குழந்தை பிறக்கும் போது அந்த டார்டிகாலிஸ் இருக்குன்னா, அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஒரு மாதிரி கிராம்ப்டா அந்த பொசிஷன்ல, கர்ப்பப்பைக்குள்ள இருக்கும்போது அந்த பொசிஷன் அவங்களோடது ஃபார் சம் ரீசன் கரெக்டா இல்லாம கிராம்ப்டா இருந்ததால ஒரு சைடு டில்ட் ஆன மாதிரி இருந்திருக்கலாம். இல்லைன்னா ரெண்டாவது என்ன சொல்றாங்க ரீசன்னா, டெலிவரி டைம்ல சில டூல்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைய டெலிவர் பண்ணும்போது, இப்போ வேக்யூம் டெலிவரி இல்லைனா ஃபோர்செப்ஸ் டெலிவரி அந்த மாதிரி பண்ணும்போது நடக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சிங்னாலேயோ புல்லிங்னாலேயோ இருக்கக்கூடிய அந்த டார்டிகாலிஸ், அதுவும் கான்ஜெனிட்டல்ல தான் வருது. ஏன்னா குழந்தை பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த கண்டிஷன் வந்துடுது. அக்வயர்ட் டார்டிகாலிஸ் குழந்தை பிறந்த அப்புறமா வேற சில இஷ்யூஸ்னால, இல்ல வேற ப்ராப்ளம்ஸ்னால, இல்லைன்னா வேற அண்டர்லைங் கண்டிஷன்ஸ் குழந்தைக்கு இருக்கிறதுனால, இந்த மாதிரி காரணங்களால குழந்தை பிறந்த அப்புறமா டெவலப் பண்றது இந்த அக்வயர்ட் டார்டிகாலிஸ். இந்த அக்வயர்ட் டார்டிகாலிஸ்க்கு ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தா, இடியோபேத்திக்கா இருக்கலாம், அதாவது என்ன காரணம்னு தெரியாம இருக்கிறது, இல்லைன்னா சில சிண்ட்ரோம்ஸ் இருக்கும்போது இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. GERD அப்படின்னு அந்த ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு, அந்த கண்டிஷன், இல்லை ஆர்த்தரைட்டிஸ், இல்லைனா கழுத்துல ஸ்வெல்லிங், அந்த மாதிரி வேற சில காரணங்களால வரக்கூடிய இந்த அக்வயர்ட் டார்டிகாலிஸ் பெயின்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்க குழந்தைக்கு டார்டிகாலிஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்ல என்ன சைன்ஸ் இருக்கு குழந்தைக்கு டார்டிகாலிஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தையோட பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா, இல்ல உங்க குழந்தை படுத்திருக்கும் போது ஆன் தியர் பேக் நீங்க பாத்தீங்கன்னா, அப்படி அந்த ரெண்டு ஷோல்டருக்கு நடுவுல தலை ஸ்ட்ரெயிட்டா இல்லாம ஒரு சைடா டில்டடா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சைடு சாஞ்ச மாதிரி இருக்கு தலை அப்படின்னா அது ஒரு சைன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைய பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு தலை எப்பவுமே ஒரு சைடு டில்ட் ஆன மாதிரி, இல்லைன்னா இப்படி இப்படி இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு சைடு டு சைடு ரெண்டு சைடும் ஈவனா திரும்பி பார்க்க முடியாது. அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங்குமே அவங்களுக்கு பிகாஸ் ஒரு சைடில் டைட்டாக இருக்கிறதால இப்படி ஃபீட் பண்ணிக்கும் போது அவங்க இப்படி திரும்பி ஃபீட் பண்ணிக்குவாங்க. பட் ஆனால் அந்த சைட் திரும்ப முடியாததால நீங்கள் இந்த சைட் மாற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபீடிங்கில் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு சைடு ஈஸியாக ஃபீட் பண்ணிக்குவாங்க, அண்ட் இன்னொரு சைடு ஃபீட் பண்ணும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, இல்லைன்னா அழுவாங்க. அப்படி வேற வழி இல்லாமல் அவங்க அந்த வலி இருக்கக்கூடிய இல்லை டைட்டாக இருக்கக்கூடிய சைடில் இப்படி திரும்ப வேண்டி இருக்கு ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங், இல்லை
இல்லை உங்களை பார்க்கணும் போது அவங்க வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, சினுங்குவாங்க, வலி இருக்கதால வந்து அழ ஆரம்பிப்பாங்க. ஆல்சோ சில பேபிஸில் இன்னும் ஆப்வியஸாக ஒரு சைட் ஷோல்டர் வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. 2 ஷோல்டரும் சமமாக இல்லாமல் அந்த டைட்டாக இருக்க சைடு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம், ஸோ இந்த சைட் டைட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க இப்படி இருக்கும்போது அந்த ஷோல்டர் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது உங்கள் குழந்தைக்கு வந்து டார்டிகாலிஸ் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். உங்கள் டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய செக் பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க, அண்ட் டார்டிகாலிஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற டயக்னாசிஸ் பண்ணுவாங்க. உங்கள் டாக்டர் வந்து உங்கள் குழந்தையோட தலையை வந்து டேர்ன் பண்ணுறதாகட்டும், புல் பண்ணி பார்க்குறது, ஸோ பேபியை பேசிக்காக ஃபஸ்ட்டு அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்ரேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஎம்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரோமயோகிராம், அந்த டெஸ்ட் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டார்டிகாலிஸ் இருக்கக்கூடிய 5 பேபிஸில் ஒருத்தருக்கு, ஸோ 5 குழந்தைங்களில் ஒருத்தருக்கு வந்து ஹிப்லையும் ப்ராப்ளம், இடுப்புலையும் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த முதுகு தண்டு லைட்டாக கர்வ்டாக இருக்க மாதிரி, ஸோ கர்வ்ட் ஸ்பைன், அந்த மாதிரி பாடியிலையும் வந்து ஸ்மால் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்லி ட்ரீட்மெண்ட். ஏர்லி டயக்னாசிஸ் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப 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 க்ரூஷியல் இந்த டார்டிகாலிஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெரிய சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ 2 to 6 monthsக்குள்ளே நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி நீங்கள் அவேராக இருந்து இதை கவனித்து கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் டயக்னாஸ் பண்ணிங்கன்னா அவங்க இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுவாங்க. கான்ஜெனிட்டல் டார்டிகாலிஸ் இருந்ததுன்னா உங்களோட டாக்டர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கே வந்து விஷயம் தெரியும் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு உங்கள் சைல்டுக்கு எக்ஸசைசஸ் பண்ணி சொல்லி கொடுத்து உங்களையும் ட்ரெயின் பண்ணிடுவாங்க. அண்ட் பேசிக்காக அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. ஏன் நீங்கள் அந்த எக்ஸசைசஸ் கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணாலும் அந்த செஷனுங்கிறது வந்து 1 or 2 ஹவர்ஸ்க்கு இருக்குன்னா, நீங்கள் வீட்டில் குழந்தையோட இருக்கிற மிச்ச நேரமும் நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சிங்கை ஜென்டிலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது குழந்தைக்கு இந்த டார்டிகாலிஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் பெனிஃபிஷியலாக இருக்குது. அதனால தான் ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்களும் ட்ரெயின் ஆகி முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங்கை டெய்லி ப்ராக்டிஸும் பண்ணணும் வீட்டில். இப்போ குழந்தையோட டார்டிகாலிஸ் அக்வைர்ட் டார்டிகாலிஸாக இருந்ததுன்னா அது வந்து எந்த காரணத்தினால ஆர் எந்த அண்டர்லைன் இஷ்யூஸ்னால என்ன கண்டிஷன்ஸ்னால அந்த டார்டிகாலிஸ் வந்ததோ அந்த கண்டிஷன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணும்போது, ட்ரீட் பண்ணும்போது, சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டார்டிகாலிஸில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அலாங் சைட் ஸ்ட்ரெச்சஸோ எக்ஸசைசஸோ தேவைப்பட்டதுன்னா அது வந்து உங்கள் டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ்க்கு ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் கரெக்டாக பண்ணும்போது 6 monthsலேயே பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ், டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 2லேருந்து 3 வயசுக்குள்ளே இது கம்ப்ளீட்டாக கரெக்ட் கூட ஆயிடுது நிறையா பேபிஸ்க்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி அண்ட் அந்த ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸை நீங்கள் வீட்டில் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது, அந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் வீட்டில் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது. பட் ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில், ரொம்ப ரேர் சுச்சுவேஷன்ஸில் சர்ஜரி கூட தேவைப்படலாம். இன்கேஸ் இதெல்லாம் பண்ணலை, இந்த தெரப்பி பண்ணலை, ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? இது வந்து தானே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். சில கேசஸ் வந்து எஸ்பெஷலி கான்ஜெனிட்டல், அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்க பொசிஷன்னால் வரக்கூடிய அந்த மாதிரி டார்டிகாலிஸாக இருந்ததுன்னா அது வந்து சில சமயம் தானாகவே கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை வளர வளர. பட் இன்கேஸ் உங்கள் குழந்தையோட டார்டிகாலிஸ் வந்து அந்த மாதிரி டைப் இல்லை அப்படின்னா ஏர்லியாக அதை வந்து கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஆப்ஷன்றாங்க. இந்த ஏர்லி டயக்னாசிஸ் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பண்ணலைன்னா
அதனால சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க குழந்தை வளர வளர அவங்களுக்கு வந்து மைல்ஸ்டோன்ஸ்ல டிலே இருக்கும். பிகாஸ் அந்த ஷோல்டர் ஏத்தம் இறக்கமா இருக்கதாலையும் ஒரு சைடு மசில் டைட்டா இருக்கதாலையும் அவங்களோட பாடி வந்து பேலன்ஸ்டா இருக்காது. அதனால தவழ்றதுல இருந்து எழுந்து உட்கார்றதுல இருந்து ரோல் ஓவர் ஆகுறதுல இருந்து ஒரு சைடு ஈஸியா ரோல் ஆயிடுவாங்க, இன்னொரு சைடு அவங்களால ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மைல்ஸ்டோன்ஸ்ல ஆரம்பிச்சு இந்த ப்ராப்ளம் நடக்கிறது ஓடுறதுல இருந்து அந்த பேலன்ஸ்ல வந்து எஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபிளாட் ஹெட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறாங்க. ஒரு சைடு தலை வந்து சப்பையா இருக்க மாதிரி இருக்குது. விஷன் ப்ராப்ளம்ஸ், கண் பார்வையில ப்ராப்ளம்ஸ், பேலன்ஸ்ல ப்ராப்ளம்ஸ், ஃபீடிங்ல ப்ராப்ளம். பிகாஸ் ஒரு சைடு ஈஸியா ஃபீட் பண்ணிக்குவாங்க, ஒரு பிரெஸ்ட்ல இன்னொரு சைட்ல வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் இல்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, எக்ஸசைசஸ், பிசியோதெரப்பி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து உங்க டாக்டர் உங்க குழந்தைக்கு இருக்கக்கூடிய டைப் ஆஃப் டார்டிகாலிஸ் அண்ட் சிவியாரிட்டி ஆஃப் இட், அந்த சிம்டம்ஸ் அண்ட் காஸ் இதெல்லாம் பொறுத்து ஒரு குழந்தைக்கும் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் தெரப்பியோட டைம் அண்ட் இன்டென்சிட்டி வந்து மாறும். பட் இன் ஜென்ரல் எல்லாருக்கும் பெனிஃபிட் பண்ணக்கூடிய, எல்லா குழந்தைக்கும் பெனிஃபிட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு நீங்க வீட்டில் ஆஸ் பேரண்ட்ஸ் பண்ணக்கூடியது. இன்கேஸ் உங்க பேபிக்கு டார்டிகாலிஸ் இருக்குன்னா அது என்னென்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, டம்மி டைம். டம்மி டைம் பண்ணும்போது உங்க குழந்தை குப்பரை படுத்து இருக்கும்போது அவங்க தலையை வந்து லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அவங்க ஹேண்ட்ஸை முன்னாடி கொண்டு வந்துட்டு தலையை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு முதல்ல ஃபிளாட் ஹெட் சிண்ட்ரோம் வராமல் தடுக்குது. அதை தவிர அவங்களோட நெக் மசில்ஸ், பேக் மசில், ஷோல்டர், ஆர்ம் ஸ்ட்ரென்த்து, பேக் ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே அந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் எல்லாத்துக்கும் அந்த டம்மி டைம்ங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் 1 hour per day டோட்டலா 10 minutes டம்மி டைம் பண்றீங்கன்னா ஒரு 6 times. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 hour டோட்டலா ஒரு நாளைக்கு டம்மி டைம் உங்க குழந்தைக்கு கட்டாயம் கொடுக்கணும். அதுக்கு மேல பண்ணா கிரேட், பட் இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 hour நீங்க பண்ணணும் per day. ஆல்சோ அவங்க வந்து எந்நேரம் ஃப்ளாட்டா படுத்துட்டு இருக்கும்போது அந்த டில்ட்னால வரக்கூடிய அந்த ஃபிளாட் ஹெட் சிண்ட்ரோம் அப்படின்னு அந்த ஒரு சைடு தலை வந்து சப்பையா இருக்க மாதிரி ஆகுது இல்ல, அந்த ப்ராப்ளம் வராம தடுக்கும் நீங்க உங்க குழந்தைய டம்மி டைம்ல வச்சிருக்கும் போது. இன்கேஸ் அவங்களுக்கு ஃபிளாட்டா தரையில டம்மி டைம் வந்து அவங்களுக்கு என்ஜாயபிளா இல்லைன்னா டம்மி டைம் வேற பொசிஷன்ஸ்ல நீங்க பண்ணலாம். உங்க செஸ்ட் மேல போட்டுக்கிட்டு நீங்க வந்து ஸ்லைட்டா சாஞ்ச மாதிரி இருக்கலாம், இல்லைனா பில்லோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டவல்ஸ் ரோல் பண்ணி அது மேல டம்மி டைம் பண்ண வைக்கலாம். ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. நம்பர் 2, உங்களோட குழந்தை வந்து ஜன்னல், வெளிச்சம் இல்லை எங்கே நிறைய ஆக்டிவிட்டி நடக்குதோ அந்த சைடுக்கு அவங்க திரும்பி சத்தம் வர திசையில் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் குழந்தைய தூங்க வைக்கும்போது இல்லை படுக்க வைக்கும்போது ஒரு நாளைக்கு இப்படி படுக்க வைக்கிறீங்களா, இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி டைரெக்ஷன் மாற்றி படுக்க வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது பொசிஷன்ஸ் அவங்க வந்து 2 சைடும் பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து எந்த சைடு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லையோ அந்த சைடு இன்னும் அடிக்கடி ஆஃபர் பண்ண சொல்றாங்க. ஸோ அவங்க அந்த டைட் சைடை வந்து யூஸ் பண்றதுக்கான அதிக ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணி தரீங்க. நம்பர் 4, இப்படி மல்லாக்கப்படுத்து இருக்கும்போது குழந்தை அவங்களுக்கு மேல நீங்க வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் டாய்ஸ் இல்லைன்னா ஏதாவது அந்த பிளே ஜிம்னேஷியம் மாதிரி செட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க கை அண்ட் காலை வந்து யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை வந்து பேபி என்கேஜ் பண்ணும்போது அது வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிள் பேசிக் ஸ்ட்ரெச் ஒன்று இருக்கு. அண்ட் இது வந்து எந்த டைப் ஆஃப் டார்டிகாலிஸா இருந்தாலும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க வந்து பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகும்போது கேட்டுட்டு நீங்க இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எந்த சைடு வந்து பேபிக்கு வந்து நெக் மசில் டைட்டாக இருக்கோ, டார்டிகாலிஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேபிக்கு வந்து ரைட் சைடில் அந்த டைட்னஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு, ஸோ கைகளில் நடுவில் இப்படி பிடிச்சிட்டு இந்த ஆர்ம், இந்த ஷோல்டர் அண்ட் ஹெட்டை வந்து ஜென்டலாக புல் பேக் பண்ணுறது. ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த மசிலில் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க இப்படி ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது. அட்லீஸ்ட் 3 to 4 times a day இந்த மாதிரி ஃபியூ ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, take care.